ஒரு உயிரை கொல்றதை விட ஒருத்தவங்களோட மனசை கொல்றதுதானே பெரிய பாவம். அதுதான் இப்படி பண்ணிட்டு இருக்க. அண்ணியோட மனச நீ கொன்னுட்டன. ஓ, நீ ஏன் பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ பண்ண தப்ப எல்லாம் மறந்துட்டு அன்னைக்கு உன் புருஷன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆகணும்ல, அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப ஈகோ புடிச்சவன் ஆம்பளைங்கிற திமிர்ல பேசுறேன்னு சொல்றியா? நான் இல்லனா இன்னைக்கு உன் புருஷன் போலீஸ் ஆயிருப்பானா? நன்றி மறந்து பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன நன்றியையும் மறக்கல. அம்மாவோட வார்த்தையும் எதிர்ப்பையும் மீறி உன் தங்கச்சியோட என்னோட வாழ்க்கைக்காக மனசு மாறின நீ அன்னைக்காகவும் உன்னோட குழந்தைக்காகவும் மனசு மாறி வந்திருக்கலாமே தான் நினைச்சேன். வேண்டான்னு இது ஆம்பளைக்கு அழகு இல்ல. இப்போ நான் அன்னைக்காக மட்டும் பேசல. ஒருவேளை அண்ணியோட நிலைமையில நான் இருந்திருந்தா என்னோட மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு அவங்களோட நிலைமையில இருந்து நான் பேசுறேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குன்னு அதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் அண்ணி பேசுறதெல்லாம் உண்மைன்னு உனக்கு புரியும். ஹே, போதும் நிறுத்து. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? அம்மாவோட பேச்ச மீறி உனக்காக நான் சப்போர்ட் பண்ணல, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. அண்ணா மாப்ள மாப்ள ப்ளீஸ் மாப்ள ப்ளீஸ் தெரியவா பேசுங்க மாப்ள 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 ப்ளீஸ் மாப்ள 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 கொஞ்சம் நில்லுங்க மாப்ள மாப்ள கேளுங்க ப்ளீஸ் விக்னேஷ் சொல்லுங்க கேளுங்க மாப்ள மாப்ள ஐயோ சொல்ல கேளுங்க மாப்ள. ஐயோ கடவுளே, அங்க என்ன நடந்துச்சு? அந்த மூதேவி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுமே. ஐயோ, அந்த தத்திரம் பிடிச்சவங்க வந்துருவாளா? அவ வரக்கூடாது வரக்கூடாது. மா, என்னம்மா? விக்னேஷ், என்னாச்சுப்பா? தேவி வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? மா, அந்த திமிரு பிடிச்சவளை பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுற வளச்சுக்காதீங்க. அவ பேரை கேட்க கூட நான் விரும்பல. விக்னேஷ், என்னப்பாச்சு? அங்க என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீங்க சொன்னதாமா கரெக்ட். உங்க பேச்சை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேமா. அவளை நான் கூப்பிட்டு இங்க வந்திருக்க கூடாது. ஆஹா, நாம எதிர்பார்த்தது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு போலயே. விக்னேஷ் இப்படி கோவத்துல கொந்தளிக்கிறானே. நானா வீடு தேடி போய் கூப்பிட்டேன்ல, அதான் அவ தலைக்கு ஏறிடுச்சு போல. அவ குடும்பத்தாளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா. இதுக்காக தான் விக்னேஷ் நான் உன்னை அப்பவே தடுத்தேன். அந்த தேவியும் அந்த குடும்பமும் எப்படா உன்னை அவமானப்படுத்தலான்னு சொல்லி திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தப்பவே உன்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி அப்பவே உனக்கு புரியலையா? டேய், எதுக்குடா இப்படி அவளை தேடி போய் அசிங்கப்படுற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உனக்கு இருக்கிற அந்த பாசமும் பரிதவிப்பும் அவளுக்கு இல்ல. அது உனக்கு எப்ப புரிய போகுதோ தெரியல எனக்கு. மா, இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க என்னமா இருக்கு? அவ என்னமா என்ன வேண்டாம் சொல்றது? நான் சொல்றேன், அவ எனக்கு வேண்டாம். சரி சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். இதத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். தேவி, உனக்கு என்னாச்சு? பொறுமையா இருந்தா பூமா தேவி மாதிரி பொறுமையா இருக்க, கோவப்பட்டா ஒரேடியா கோவப்படுற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. விக்னேஷ் மனசு மாறி வந்தார்ல, அப்புறமும் நீ ஏன் பிடிவாதமா இருக்க? எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. இப்படி கோவத்துல அவசரப்பட்டு என்னென்னமோ பேசி அனுப்பிட்ட. உனக்கு உன் வாழ்க்கைய பத்தி கவலையே இல்லையா? உன் கோவத்தால பாதிக்கப்படுறது நீ மட்டும் இல்ல, உன் குழந்தைய பத்தி நீ ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா? நாம தான் அப்பா இல்லாம சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டோம்னா அவனுக்கு அந்த நிலைமை வரணுமா? எதுக்கு இவ்ளோ கோவம்? வருவாரா மாட்டாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
மனசு மாறி வந்த விக்னேஷ தேவையில்லாம பேசி அனுப்பி விட்டுட்டேன். இதை என்னால ஏத்துக்கவே முடியல. தேவி இத பாரு, எல்லா விஷயத்திலயும் பொறுப்பாவும் பொறுமையாவும் இருப்ப. ஆனா உன் விஷயத்துல ஏன் இப்படி அவசரப்படுற? இத பாரு, தப்புமா. மாப்பிள்ளைக்கு நீ ஃபோன் பண்ணி நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி திரும்ப வர சொல்லு. தேவி, புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு ஒரு சண்டையில முடிஞ்சு போற உறவு கிடையாது. அது காலங்காலத்துக்கும் நிலைச்சு நிக்கணும். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு கோவத்துல ஏதாவது பேசி மாப்பிள்ள மனசுல அதுவே ஒரு வன்மமா உருவாயிடக்கூடாதுல்ல. இந்த பிரச்சனைய இதுக்கு மேல வளர விட வேண்டாமா? நடந்ததையே சொல்லி யார் மேலேயும் கோவத்தை காட்டுறதாலேயோ அவங்கள ஒதுக்கி வைக்கிறதாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. விக்னேஷ் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னா அதுக்கு அவர்தான் காரணம்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது. எங்களை விட அவரை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா அவரே புரிஞ்சுக்கிட்டு வந்து கூப்பிடுறாருல, நீ போகாம இருக்கிறது சரியில்லை தேவி. நீங்க 2 பேரும் பொறுமையா கோவத்தெல்லாம் விட்டுட்டு தனியா உட்காந்து பேசினாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஏண்டி, மாப்பிள்ள நம்ம வீடு தேடி வந்ததும் அவர் மனசு மாறிட்டாரு, நீ அவரு ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்கன்னு சந்தோஷப்பட்ட. ஆனா உன் கோவத்தால இப்ப உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டல. ஐயோ, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ அவசரத்துல எடுக்கிற முடிவால மாப்பிள்ளையோட அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசினது உங்களுக்கு தப்பா தெரியுதுல்ல. அவர் என்ன புரிஞ்சுக்காதது பத்தி கூட இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை புரிஞ்சுக்காமலாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்படிலாம் நீங்க பேசிருக்க மாட்டீங்கக்கா. அவர் என்னமோ அவர் தப்பா உணர்ந்து மனசு மாறி மன்னிப்பு கேட்ட மாதிரியும், நான் தான் அவரை வேண்டான்னு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அனுப்பின மாதிரியே பேசுறீங்க. அவர் எப்படி பேசினார்னு பாத்தீங்கல்ல. அவர் என்ன கொஞ்சம் கூட மாறவே இல்லக்கா. அவர் பண்ண தப்ப என்ன அவர் உணரவே இல்ல. ஏதோ போன போதுன்னு எனக்கு வாழ்க்கை பிச்சு போடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவரை ஏத்துக்கிட்டு அவரை கைய பிடிச்சிட்டு கூடவே போ சொல்றீங்களா? அவர் பண்ண தப்ப கூட மன்னிக்கலாம். ஆனா தப்பே பண்ணலங்கிற எண்ணத்துல பேசுறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. இப்ப மட்டும் நான் அவர் கூட போனா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாது? நான் என்ன தப்பு பண்ண? பெத்த குழந்தைய கூட பார்க்க வரல அவரு. அப்படிப்பட்டவர் கூட என்ன போய் வாழ சொல்றீங்களா?